ஆக்ட்ரஸ் நவ்யா நாயர் ஆஸ்திரேலியாவுக்கு டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட்ல மல்லிப்பூ வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால ஆஸ்திரேலியா போன உடனே அவங்களுக்கு ₹1,00,000 ஃபைன் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியால ஃப்ளைட்ல இந்த மாரி மல்லிப்பூ வச்சுட்டுலாம் அவங்க நாட்டுக்குள்ள போக்கூடாது. மல்லிப்பூ மட்டும் கிடையாது. ரோஸ், செம்பருத்தி, சன்ஃப்ளவர் இந்த மாரி ஃப்ரெஷ்ஷான பூ எல்லாமே வந்து பேண்ட் தான். நம்ம ஃப்ளைட்ல போம்போது அத எடுத்துட்டு போக்கூடாது. பிளாஸ்டிக் பூ வேணா எடுத்துட்டு போலாம். இத ஏன் அலோவ் பண்ணல அப்படின்றதுக்கு காரணம், ஃப்ரெஷ்ஷான பூக்கள்ல சின்ன பூச்சிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஏதாவது பூல ஏதாவது டிசீஸ் இருந்தது, அவங்க நாட்ல நம்ம அத எடுத்துட்டு போம்போது, அவங்க நாட்டோட ஈக்கோசிஸ்டம் பாதிக்கலாம். அந்த பூல இருக்கிற பூச்சி அவங்க விவசாய நிலங்கள்ல இருக்கிற பிளான்ட்ஸ வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாரி ரீசன்க்காக அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியால மட்டும் இல்ல, யுஎஸ், ஜப்பான், சிங்கப்பூர், கனடான்னு மத்த நாடுகள்லயும் நம்ம வந்து ஃப்ளைட்ல நம்ம நாட்டிலேருந்து பூ எடுத்துட்டு போக்கூடாது. சரி, நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துட்டே போய் ஆகணும் அப்படின்னு ஏதாவது நெசசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நாட்ல நம்ம ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்க்கு தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சர் வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். பூவோ, இல்ல செடியோ, இல்ல நம்ம நாட்டு மண்ணு ஏதாவது நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அதுல பூச்சி இல்ல, ஃபங்கஸ் இல்ல அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. ஆஸ்திரேலியா போல கண்ட்ரீஸ்ல இம்போர்ட் பெர்மிட்டும் வாங்கணும். அவங்க நாட்டுக்குள்ள அந்த பொருள நம்ம எடுத்துட்டு போறதுக்கு அவங்கள்ட்டயும் இம்போர்ட் பெர்மிட் வாங்கணும். அப்பதான் எடுத்துட்டு போக முடியும்.